அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழையை தர வல்லது அப்படின்னு தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற வானிலை மற்றும் இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் மக்களே, நம்ம வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பார்க்காம இருங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு இன்ஜா தெரியும். அண்ட் குறிப்பாக கடைசியிலும் முதலில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அதிகமாக கேதர் பண்ண மாட்டோம். ஸோ இடைவெளியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக குமரிக்கடல் பகுதியிலிருந்து ஒரு வடக்கே கேரள கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவரத்தால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா பரவலாக மழை பதிவாகியிருக்கதே சொல்ல வராங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் சென்னையை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, நேற்று காலை மழை பெய்தது. ஸோ அதன் பின்னர் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதாகவே தற்போது அறிவிக்கப்படுறாங்க. ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா தலை காட்டுவதால் குளிர் பிரதேசங்களில் இருப்பது போன்று ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக சொல்ல வராங்க. ஸோ இது சென்னை வாசிகளை பரசப்படுத்துக்காக இருந்ததாக சொல்ல வராங்க. ஸோ இதற்கிடையே வார விடுமுறை என்பதால் மெரினா கடற்கரை உள்ளிட்ட நகரில் உள்ள பொழுதுபோக்கு தலங்களில் மக்கள் குவிந்து ஸோ ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் இன்று பார்த்திங்கன்னா, இன்றுன்னு சொல்ல முடியாது, திங்கட்கிழமை ஏனென்று சொன்னால் நேற்று தினமே திங்கட்கிழமை போல தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் டே போல தான் இருந்தது. ஸோ அதன் பொறுத்த மட்டும் இன்று திங்கட்கிழமை, நாளையும் தமிழகம், புதுச்சேரி லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளாங்க. ஸோ இன்று சென்னையில் பார்த்திங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற நீங்கள் உங்களுக்கு வானிலை அப்டேட் பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருக்காங்க. தமிழகத்தில் நேற்று காலை பார்த்திங்கன்னா 8:30 மணி அளவில் பார்த்திங்கன்னா நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம், வேளாங்கண்ணி, செங்கல்பட்டு மாவட்டம், மாமல்லபுரம், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படின்ட்டும் இந்த செய்திருப்ப சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்ச முடியும்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.